இப்போ என் கையில் ஒரு மைக் இருக்குது. இந்த மைக்கை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கும் போது இது இப்படியேவா இருந்திருக்கும். ஃபஸ்ட்டு மைக் இப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா அது இப்படி மாறிச்சு. அப்புறம் வயர்லெஸ் டெக்னாலஜிலாம் வந்ததுக்கப்புறமா அது இப்படி மாறிச்சு. இப்போ நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே சின்னதாக குட்டியாக போர்ட்டபுளாக இருக்குது. அதெல்லாம் சரி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு இந்த கதைலாம் எதுக்குன்னு தானே யோசிக்கிறீங்க. சொல்கிறேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கணும், அதை என்னோட கரியராக செட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட் மார்க்கெட்டிங்னா என்ன, அது ஏர்லி ஸ்டேஜஸ்லேருந்து இப்போ வரைக்கும் எப்படிலாம் எவால்வ் ஆயிருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மார்க்கெட்டிங்கோட எவல்யூஷன் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இது எல்லாத்தையுமே நம்ம காலங்காலமாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய பிராண்ட்ஸை எக்ஸாம்பிளாக வச்சு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். லெட் ஸ்டார்ட். டெக்னாலஜி டெவலப் ஆக மைக் மட்டும் இல்லை, நம்மளோட டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய பல ப்ராடக்ட்ஸில் நம்மளால் சேஞ்சஸாக பார்க்க முடியுது. ப்ராடக்டில் எப்படி சேஞ்சஸ் நடக்குதோ அதே மாதிரி அந்த ப்ராடக்டை மார்க்கெட் பண்ணுறதுலையும் சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட், மார்க்கெட்டிங்னா என்ன? ஒரு ப்ராடக்ட் ஆர் சர்வீஸை ப்ரொமோட் பண்ணி அது மூலமாக அதோட சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் மார்க்கெட்டிங். அப்படி நம்ம பண்ணக்கூடிய மார்க்கெட்டிங் கஸ்டமரோட தேவையை புரிஞ்சுக்கிட்டு அதை இந்த ப்ராடக்ட் பூர்த்தி செய்யும்னு சொல்கிற விதமாக இருக்கணும். ஒரு ப்ராடக்ட் ஆர் சர்வீஸை பற்றின கிளியரான மெசேஜை கரெக்டான ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்த்து அது மூலமாக அவங்கள அதை வாங்க வைக்கிறது தான் மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது நம்ம நினச்சி பார்க்குறத விட ரொம்பவே பழமையான ஒரு விஷயம். 1500 BCல இருந்தே இது நடைமுறையில் இருந்திருக்கு. ஆரம்ப காலத்தில் வெறும் சிம்பிள்ஸை மட்டும் வச்சே இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய பிராண்டிங் அப்படிங்கிற விஷயத்த அப்பவே பண்ணியிருக்காங்க. அப்பெல்லாம் பிரிண்டிங் ப்ரெஸ் எதுவுமே இல்லாததுனால ஒவ்வொரு வியாபாரியும் சந்தையில் அவங்களோட பொருளை விற்கும்போது அவங்களுக்குன்னு ஒரு சிக்னேச்சர் மார்க்கை அந்த ப்ராடக்ட் மேலே பிளேஸ் பண்ணி சேல் பண்ணியிருக்காங்க. இப்படி சிக்னேச்சர் மார்க்கோட இருக்கக்கூடிய ப்ராடக்டை கஸ்டமர் வாங்கி யூஸ் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா திரும்பவும் அதே மார்க் இருக்கக்கூடிய ப்ராடக்டை தேடி வருவாங்க. இன்னைக்கு நம்ம பிராண்டிங்காக யூஸ் பண்ணக்கூடிய லோகோ எல்லாத்துக்குமே முன்னோடியா இருந்தது இந்த சிக்னேச்சர் மார்க் தான். 1440 பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா புக்ஸ், மேகசின் இதெல்லாம் மாஸ் ப்ரொடக்ஷன் பண்றதுக்கான காஸ்ட் ரொம்பவே கம்மியானதுனால இது மூலமாவே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலான்னுட்டு ஃபர்ஸ்ட் பிரிண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டா ஒரு புக்கை ப்ரொமோட் பண்றதுக்கு கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதுல இருந்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பேனர், ப்ரௌச்சர், போஸ்டர்ல இருந்து நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் வரைக்கும் வந்திருக்கு. இதுக்கப்புறமா ரேடியோ கண்டுபிடிச்சாங்க, ரேடியோ வழியா மார்க்கெட்டிங் பண்ணாங்க. அப்புறம் டிவி வந்துச்சு, டிவியில் ஆட்ஸ் ரன் பண்ணுறது, டிவி ஷோஸ்க்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறதுன்னு டிவி மூலமாகவும் மார்க்கெட்டிங் பண்ணாங்க. இந்த மாதிரி டெக்னாலஜி டெவலப் ஆக அதை யூஸ் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணுறதும் எவால்வ் ஆகிட்டே வந்திருக்கு. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே மார்க்கெட்டிங்கோட எவால்யூஷனும் ஒரு சில ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் மெத்தட்ஸும் தான். இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கே நல்லா தானே இருக்குது. இதுவே எஃபெக்டிவாக இருக்கும்போது இதுல இருந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு எதுக்காக வரணும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரலாம். இந்த கேள்விக்கு நிறைய பேர் சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னா, டெக்னாலஜி டெவலப் ஆயிருச்சு, ஹை ஸ்பீட் இன்டர்நெட்டும் ஸ்மார்ட் போனும் எல்லார் கையிலையும் வந்துருச்சு, அதனால தான் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்ல இருந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு மூவ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது கரெக்ட் தான், ஆனால் இது மட்டுமே ரீசன் கிடையாது. ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் லோக்கல் ஆடியன்ஸை ரீச் பண்ணுறதுக்கு, மெமரபிள் இம்பாக்டை கிரியேட் பண்ணுறதுக்கு, ப்ராட் ஆடியன்ஸை ரீச் பண்ணுறதுக்குலாம் ரொம்பவே எஃபெக்டிவாக இருந்தாலும் இதில் ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. அதில் ஃபர்ஸ்ட் பிரச்சனையே என்ன அப்படின்னா ஹையர் காஸ்ட் தான். நீங்கள் நார்மலாக ஒரு போஸ்டரில் ஸ்டார்ட் பண்ணி நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட், டிவி அட்வர்டைஸ்மெண்ட்னு ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடிய எந்த சேனல் மூலமாக மார்க்கெட்டிங் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்டில் கம்மியான அமௌண்ட்டை டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஸ்பெண்ட் பண்ணுறது மூலமாக உங்களால் நல்லாவே சேல்ஸ் எடுத்துகிட்டு வர முடியும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் ஒரு ப்ரௌச்சரை டிசைன் பண்ணி அதை எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலான்னு யோசிச்சிருக்கீங்கன்னு வச்சுப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் அதை டிசைன் பண்ணணும், அதுக்கப்புறமா அதை பிரிண்ட் பண்ணணும், ஃபைனலாக அதை எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஆனால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை எடுத்துக்கிட்டா அங்கே உங்களுக்கு பிரிண்டிங் காஸ்ட்னு எதுவுமே இல்லாததுனால பிரிண்டிங் காஸ்ட்டை கட் பண்ணி அதையும் டிஸ்ட்ரிபியூஷனுக்காக உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது, லிமிட்டட் டார்கெட்டிங் ஆப்ஷன்ஸ். இப்போ நீங்கள் டிசைன் பண்ண ப்ரௌச்சரை எடுத்துகிட்டு போய் ரோட் சைடில் நின்றுட்டு அங்கே வர்றவங்க போகிறவங்க எல்லாருக்கும் கொடுத்தாலும் சரி, இல்லை அந்த ப்ரௌச்சரை ஒரு நியூஸ் பேப்பரோட வச்சு அந்த நியூஸ் பேப்பரை வாங்கி படிக்கக்கூடிய எல்லாருக்கும் அந்த ப்ரௌச்சரும் போகிற மாதிரி கொடுத்தாலும் சரி, இந்த ரெண்டு மெத்தட்லையுமே உங்களோட டார்கெட்டட் ஆடியன்ஸ்க்கு அந்த ப்ரௌச்சர் கரெக்டாக போய் சேர்ந்துருக்குமா அப்படிங்கிறது டவுட் தான். ஆனால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஒருத்தரோட லொக்கேஷன், இன்ட்ரெஸ்ட், பிஹேவியர் இதெல்லாம் வச்சு அவர் நம்மளோட டார்கெட்டட் ஆடியன்ஸா இல்லையா அப்படிங்கிறத ஃபில்டர் பண்ணி கரெக்டான ஆடியன்ஸுக்கு நம்மளோட போஸ்ட் ஷோ ஆகிற மாதிரி செட் பண்ணிக்க முடியும். ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்ல நீங்க ஒரு கேம்பெயினை ரன் பண்றதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற டேட்டா உங்ககிட்ட இருக்கும். ஆனா அந்த அமௌண்ட்டுக்கு எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு, அதுல இருந்து ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையுமே கால்குலேட் பண்றது ரொம்பவே சேலஞ்சிங்காக தான் இருந்திருக்கு.
அதுவே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு கேம்பெயின ரன் பண்றதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், அப்படி ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்ல இருந்து எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்குது, அதுல இருந்து ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையுமே ஈஸியா மெஷர் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம நிறைய டேட்டா நம்ம கிட்ட இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் கேம்பெயின்ல எந்த மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு வரலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாம ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் ரொம்பவே டைம் கன்சூமிங்கான ப்ராசஸ் கம்பேர் டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலுமே இன்ன வரைக்கும் ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்கை யூஸ் பண்றவங்க யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுவும் எஃபெக்டிவா தான் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு பழமையான ஒரு விஷயம். அது ஒவ்வொரு காலத்திலையும் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி எப்படிலாம் எவால்வ் ஆயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்களும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல கரியர் செட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்க்கெட்டிங்க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் வேணா சேச்சுரேட் ஆகலாம். ஆனா என்னைக்கும் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது சேச்சுரேட்டே ஆகாது. அப்படி சேச்சுரேட்டே ஆகாம இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன, அதுல என்னென்னலாம் டைப்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அந்த வீடியோ நீங்க பார்க்கிறதுக்கு பீட்ரியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.